السلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سنريهم آياتنا في الآفاق وفي أنفسهم حتى يتبين لهم أنه الحق رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மேடையில் அமர்ந்திருக்கும் கண்ணியவான்களே, எனது மதிப்பிற்குரிய பெரியோர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய முகமன் கூறி வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். 13 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இலங்கைக்கு வந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தருகிறது. நான் 13 ஆண்டுகளுக்கு முன்பாக 1997 இங்கு வந்தேன். மீண்டும் கொழும்பு நகரத்திற்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது ஒரு மாபெரும் கூட்டம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்குரிய நற்கூலி உங்களுக்காக அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவிடம் இருக்கிறது. இந்த கூட்ட அமைப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முஸ்லிம் இயக்கங்களின் சம்மேளன அமைப்பாளர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், எல்லா முஸ்லிம் இயக்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது இலங்கையில் இதுவே முதல் முறை என்றார்கள். அனைவருக்கும் சமாதானம் உண்டாக ஒரு ஒப்பற்ற நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியின் லட்சிய முழக்கம் என்னவென்றால், சமயத்தின் மூலம் சமாதானம். மேலும் என்னுடைய மகன் சமயத்தின் மூலம் சமாதானம் என்ற தலைப்பில் பேசி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தார். இப்போது நான் இந்த நிகழ்ச்சியின் 2வது பகுதியை நிறைவு செய்வதற்காக வந்திருக்கிறேன். இறைவன் இருக்கின்றானா என்பது என்னுடைய தலைப்பு. என்னுடைய மகன் ஃபாரிக் நாயக் பேசியதை கேட்டீர்கள். இறைவன் ஒருவன்தான், அவனுக்கு உருவம் கிடையாது, அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை நிரூபிக்க பல வசனங்களை மேற்கோள் காட்டி அவர் பேசினார். பல வசனங்களை சொன்னார். கிறிஸ்தவ மதம், இந்து மதம், யூத மதம் மற்றும் இஸ்லாத்திலிருந்து அவர் பல மேற்கோள்களை காட்டினார். ஆனால் எந்த மதத்தையும் நம்பாத மனிதர்களுக்கு நாம் சொல்லத்தக்க செய்தி என்ன? அவர்கள் எந்த ஒரு மதவேதத்தையும் நம்புவதில்லை. அப்படி இருக்கையில் அவர்களுக்கு இறைவன் இருக்கின்றான் என்று நாம் எப்படி நிரூபித்துக் காட்டப் போகின்றோம்? சமாதானத்தை எப்படி அடைவதென்று அவர்களுக்கு எப்படி உணர்த்தப் போகின்றோம்? ஆகவே இந்நிகழ்ச்சியின் 2வது பகுதி நாத்திகர்களின் அவநம்பிக்கையை போக்குவதற்காக பயன்படுத்தப் போகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று என்னுடைய சொற்பொழிவின் தலைப்பு இறைவன் இருக்கின்றானா என்பது. நான் ஒரு நாத்திகரை சந்திக்கும் போதெல்லாம் நான் செய்யும் முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த நாத்திகரை பாராட்டுவேன். நீங்கள் ஆச்சரியப்படலாம், எதற்காக ஜாக்கிர் ஒரு நாத்திகரை பாராட்டுகிறார்? நான் ஒரு நாத்திகரை பாராட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் அவனுடைய சிந்தனை. ஏனென்றால் பல மனிதர்களிடையே பொதுவாக இருப்பது குருட்டு நம்பிக்கை. உலகத்தில் பலர் என் தந்தை ஒரு ஹிந்து, ஆகவே நானும் ஒரு ஹிந்து என்கிறார்கள். என் தந்தை ஒரு கிறிஸ்தவர், ஆகவே நானும் ஒரு கிறிஸ்தவன் என்கிறார்கள். என் தந்தை ஒரு யூதர், நானும் யூதர் என்கிறார்கள். என் தந்தை ஒரு முஸ்லிம், நானும் முஸ்லிம் என்கிறார்கள். ஆனால் இந்த நாத்திகன் யோசிக்கின்றான். மேலும் அவன் தன்னை சுற்றி இருக்கும் மக்களையும் அவர்கள் வணங்கும் தெய்வங்களையும் பார்க்கிறான். அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். நான் ஒரு நாத்திகனை பார்த்து பாராட்டுவது ஏனென்றால் அவன் இஸ்லாமிய கலிமாவின் முதற் பகுதியை ஏற்றுக்கொள்கிறான். லா இலாஹா, கடவுள் இல்லை என்பதை. நான் செய்ய வேண்டியது இல்லல்லா, அல்லாவை தவிர என்பதை அவனுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். அதை செய்து முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஆனால் முஸ்லிம் அல்லாத மற்ற மக்களுக்கு, அதாவது தவறான கடவுளை வணங்கும் மக்களுக்கு முதலில் நான் அவர்கள் வணங்குகின்ற கடவுள் பொய்யான கடவுள் என்று நிரூபித்து காட்ட வேண்டும். அதன் பிறகு உண்மையான இறைவனை குறித்து நிரூபித்து காட்ட வேண்டும். இங்கு எனது பாதி வேலை முடிந்துவிட்டது. ஏனென்றால் ஒரு நாத்திகன் இஸ்லாமிய கலிமாவின் முதற் பகுதியை ஏற்றுக்கொள்கிறான். நான் நிரூபித்து காட்டாமலே ஏற்கிறான் லா இலாஹா, கடவுள் இல்லை என்பதை. எனது பாதி வேலை முடிந்துவிட்டது.
நான் செய்ய வேண்டியதெல்லாம் அல்லாவை தவிர என்பதை நிரூபித்துக் காட்ட வேண்டும். அதை நான் செய்து விடுவேன் இன்ஷா அல்லாஹ். அதன் பிறகு நபிகளாரை நம்ப வேண்டும். நான் ஒரு நாத்திகரை சந்திக்கும் போதெல்லாம் நான் அவரிடம் கேட்கும் முதல் கேள்வியானது கடவுள் என்றால் என்ன என்பது. உதாரணத்திற்கு, இது ஒரு புத்தகம் என்று நான் சொன்னால், இதை புத்தகம் இல்லை என்று யாராவது சொல்ல வேண்டுமென்றால் அதன் வடிவிலக்கணம் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். புத்தகத்தின் வடிவிலக்கணம் தெரியவில்லை என்றால் இது புத்தகம் இல்லை என்று சொல்ல முடியாது. இது புத்தகம் இல்லை என்று யாராவது சொன்னார்கள் என்றால், என் கையில் இருப்பது என்னவென்று அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இது புத்தகம் இல்லை என்று சொல்வதற்கு புத்தகத்தின் வடிவிலக்கணம் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சிலர் கூறலாம், இல்லை சகோதரர் ஜாகிர், இது பேனா என்று எனக்கு தெரிந்திருந்தால், எனக்கு புத்தகத்தின் வடிவிலக்கணம் தெரியவில்லை என்றாலும் இதை புத்தகம் இல்லை என்று கூறலாமே என்பார்கள். அந்த கருத்தை ஏற்க முடியாது. இது பேனா என்று உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நான் கேட்பதற்கான வடிவிலக்கணம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், உதாரணத்திற்கு நான் இது ஒரு கலம் என்கிறேன். உங்களுக்கு பேனாவின் வடிவிலக்கணம் தெரிந்திருக்கலாம், ஆனால் கலமின் வடிவிலக்கணம் தெரியவில்லை என்றால் இது உண்மையில் கலம்தானா இல்லையா என்று உங்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அரபு மொழியில் கலம் என்றால் பேனா என்று பொருள், உருது மொழியிலும் கலம் என்றால் பேனாதான். ஆகவே இது அந்த வகையை சார்ந்தது அல்ல என்று சொல்வதற்கு அதன் வடிவிலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும்.